கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கன்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம், மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம், மனதுருகும் தேவன் மாறிடவே மாட்டார், மனதுருகும் தேவன் மாறிடவே மாட்டார், மாறிடவே மாட்டார், மாறிடவே மாட்டார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி நகைக்கலாம், உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி நகைக்கலாம், உன்னை படைத்தவரோ உள்ளங்கையில் ஏந்துவார், உன்னை படைத்தவரோ உள்ளங்கையில் ஏந்துவார், உள்ளங்கையில் ஏந்துவார், உள்ளங்கையில் ஏந்துவார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. தீமை உன்னை அணுகாது, துன்பம் உறைவிடம் நெருங்காது, தீமை உன்னை அணுகாது, துன்பம் உறைவிடம் நெருங்காது, செல்லும் இடங்களெல்லாம் தூதர்கள் காத்திடுவார், செல்லும் இடமெல்லாம் தூதர்கள் காத்திடுவார், தூதர்கள் காத்திடுவார், தூதர்கள் காத்திடுவார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கன்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், நம்மை கைவிடவே மாட்டார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர்ல, கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாய் நம்மை ஆசீர்வதித்து கிருபையால் நிரப்பி நடத்தப் போகிறார். இன்றும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். மத்தேயு 18ஆம் அதிகாரம்
10வது வசனத்தில் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால் அங்கு வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்தில் எப்பொழுதும் பிதாவின் முகத்தை தரிசிக்கிறார்களாம். இயேசு ரொம்ப அருமையாய் சொல்றார், இச்சிறியவரில் ஒருவரையும் அற்பமாய் புறக்கணிக்க கூடாதாம். இன்னைக்கு மனுஷனுடைய ஒரு எண்ணம், சிந்தை என்ன தெரியுமா? தான் தான் நல்ல ஆளு, மற்றவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ரொம்ப அற்பமாக நினச்சிருவாங்க. நான் பணக்காரன், அவர் வசதி இல்லாத ஏழை, நான் நல்லா படித்து சம்பாதிக்கிறாள், நல்ல கார் வச்சுருக்கேன், அவர் ஓட்ட பைக் வச்சிருக்கிறாரு. அப்படியே ஒப்பிட்டு 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 மற்றவர்கள் அற்பமா என்றது. ஆனால் தேவனுடைய பார்வையில் எல்லாரும் சமமானவர்கள். அதைத்தான் சிறியவர்கள் பெரியவர்கள் என்று ஆண்டவர் அப்படி பார்க்காதீங்கிறார். இச்சிறியவரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதபடி எச்சரிக்கையாக இருக்கணுமா? ஏனென்றால் அவர்களுக்குரிய தூதர், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு அவரை பின்பற்றி நேசிக்கிற பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இந்த உலகத்தில் ஒரு தூதனை நியமித்திருக்கிறாராம், தேவதூதனை. இப்போ ஒரு சீஃப் மினிஸ்டர் பதவி ஏற்கிறாரு, பிரைம் மினிஸ்டர் பதவி ஏற்கிறாருன்னா, அவர் எலெக்ஷன் ஜெயிச்சு வந்த உடனே முழு கவரேஜ், பாதுகாப்பு, போலீஸ் வளையம், இராணுவ வளையத்துக்குள்ளே வந்து யார் அவரை நெருங்க முடியாதபடி, யார் விரோதிகள் அவர் சுட்டு தள்ளிடாதபடி அவ்வளோ பாதுகாக்கிறாங்களே. இந்த பூமியிலே அவ்வளோ ஒரு பாதுகாப்பு இருந்தால் பரலோக தேவனுடைய பிள்ளைகளுக்கு பரலோகத்தின் தூதனானவர்களை அனுப்பி கர்த்தர் பாதுகாக்கிறாரா? எவ்வளோ ஒரு ஆச்சரியமான காரியம் இல்லை? இதை ரொம்ப பேர் உணர்வதும் இல்லை, அறிவதும் இல்லை, தெரிவதும் இல்லை. அதனால தான் இயேசு சொல்றாரு, இச்சிறியவரில் ஒருவரையும் புறக்கணிக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குள்ள தூதர்கள் பிதாவின் முகத்தை தரிசிக்கிறார்களா? எப்பொழுதும் ஆண்டவரை பார்த்து அவள் அப்படியே தரிசித்து கொண்டிருக்கிறார்களா? கர்த்தரை தரிசித்தா என்ன நடக்கும்? ஒரு மகிமை இறங்கும், கிருபை இறங்கும், பலன் இறங்கும், அபிஷேகம் இறங்குல்ல. அப்போ அதைத்தான் சொல்றாரு. வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் எபிரேயர் 1:14 வேதம் சொல்லுகிறது, இவர்கள் எல்லாரும் தேவதூதர்கள் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பணிவிடை செய்யும்படி அனுப்பப்பட்ட ஆவிகள். கர்த்தரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி அள்ளும் பகலும் ஆராதிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு பணிவிடை செய்ய தேவனால் நியமிக்கப்பட்டவர்களுக்கு பேர்தான் தூதர்கள். நீங்க முடியாததை, நீங்க செய்ய முடியாததை அவங்க செய்ததற்கு, இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியத்தை செய்வதற்குத்தான் கர்த்தர் இந்த தூதர்களை அவருடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். அதைத்தான் வேதம் முழுவதில் நம்ம பார்க்கிறோம். 40 வருஷம் எகிப்திலிருந்து கானானுக்கு போனாங்கல்ல, எந்த பாதுகாப்பு இருந்துச்சு? எந்த குதிரைப்படை, எந்த யானைப்படை, எந்த பீரங்கி டாங்கிகள், இராணுவ வீரன், துப்பாக்கி இருந்துச்சு? ஒன்றும் கிடையாது. கர்த்தர் ஒரு தூதனை முன்னாடி அனுப்பினார், இஸ்ரவேல் சேனைக்கு முன்னாடியும் பின்னாடியும். சங்கீதம் 91:11 நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிட்டாராம். இந்த தூதர்கள் ஒரு தேவ பிள்ளைகளுடைய வழிகள், பிரயாணத்தை, அவங்க பஸ்ஸில் போனாலும், நடந்து போனாலும், 2 வீலரில் போனாலும், காரில் போனாலும், விமானத்தில் போனாலும் அவர்களை பாதுகாக்கும்படி என்ன செய்றார்? தூதர்களுக்கு கட்டளையிட்டாராம். உன் பாதம் கல்லில் இடராதபடி. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆகவே அப்படிப்பட்ட உன்னத தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் ஒரு மனுஷன் மிரட்டுறான், பயமுறுத்துறான், உன்னை அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், செய்வனை வச்சிருவேன், உன்னை மந்திரம் பண்ண போறேன்னு சொன்ன உடனே பயந்துடுறாங்க. உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம், உங்களை சுற்றி இருக்கிற தூதர்களுடைய அந்த பலத்தை நீங்கள் அறியாதனால தான் உலகத்துக்கும்
பயத்துக்கு இடம் கொடுக்கிறீங்க. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள். யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, குறி சொல்லுதலே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, பேதுருவை ஊழியம் செய்ததற்காக சிறைச்சாலையில் வச்சுட்டாங்க. அடுத்த நாள் தூக்கு தண்டனை நிறைவேற்றணும். இவர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. அந்த ராத்திரி அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல நாம் வாசித்து பார்த்தால் 7-8 வசனம் சொல்லுது. கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி அவரை தட்டி எழுப்பி சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வரார். பேதுரு வாழ்க்கையில ஒரு முறை அல்ல, பல முறை. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல 19-20 கூட நம்ம அதை பார்க்கிறோம். அந்த தூதனை அனுப்பி ஏரோதின் கைக்கும் தீங்குக்கும் விலக்கி காத்தாராம். அந்த தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். நீ சந்திக்கிற போராட்டங்கள், நீ எதிர்கொள்கிற பிரச்சனைகள், பயங்கள், திகிலூட்டும் காரியங்கள், பலவிதமான டென்ஷனாக்குற காரியங்கள்ல கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி வழிகளை கோணலானவைகளை செவ்வையாக்கி பள்ளங்களை நிரப்பி உங்களை அற்புதமாக நடத்துவார். உங்கள் பாதம் கல்லில் மோதாதபடி தூதருக்கு கட்டளையிடுவாரா. ஆகவே நீங்கள் தேவனை பற்றி கவலைப்படாமல், உங்களை பற்றி கவலைப்படாமல், தேவன் உத்தமனுக்கு துணை என்று சொல்லி உங்க வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிச்சிங்கன்னா அவர் உங்களுக்கு பணிவிடை செய்யும்படி ஒரு தூதனை நியமிப்பாரா. உன் கால் கல்லில் இடராதபடி காப்பாரா. நீங்க செய்யற வேலையில, பிரயாணத்துல, உங்க காரியத்துல, எதிர்ப்புல, போராட்டத்துல உங்களுக்கு உதவி செய்வார். பணிவிடை செய்கிற ஆவிகளை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்துவார். ஆகவேதான் வேதத்துல இயேசு சொன்னார், இந்த சிறியவரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதபடி ஜாக்கிரதையாயிருங்கள். இவர்களுக்குரிய தேவதூதர்கள் பிதாவின் முகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள்ல நீங்க செய்ய போகிற ஒவ்வொரு காரியத்திலும் கூட இருந்து பயத்தை நீக்கி ஒரு ஜெயத்தை தந்து அற்புதமாய் நடத்த போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ, பணிவிடை புரியும்படி, அவர்களால் செய்ய முடியாத காரியங்களை செய்யும்படி ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்புவீராக, பலப்படுத்துவீராக. எல்லா கோணலானவைகளை செவ்வையாக்கி காரியங்களை கைகூடி வரச் செய்து உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஜெயத்தை தாரும். இந்த நிகழ்ச்சியில இணைந்திருக்கிற அத்தனை பேர் மேலும் இன்றைக்கு ஒரு வல்லமை இறங்கி அவர்களை ஆசீர்வதித்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.